அதான் சூடான சுவையான ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி. கை டச் ஆக கூடாது. ஆனா என்ன அப்படித்தான் ஆகும். கட்டுப்பாடு. கை கூட படக்கூடாதா? இதெல்லாம் நீ கண்டிஷன்ல சொல்லவே இல்ல. தொட்டா என்னவா? இப்பதான் ராகினிக்கு கல்யாணத்தை பத்தியே பேசிருக்கோம். இன்னும் நிறைய வேலை இருக்கு. மனச கட்டுப்படுத்திக்கோங்க அத்தான். வாக்கு முக்கியம். அப்ப நீ கிட்ட வராத. வந்து காபி இப்பெல்லாம் குடுக்கற வேலை வச்சுக்காத. வந்து கொடுத்தா கை படதான் செய்யும். என்ன கோவமா? பின்ன அவங்க 2 பேருக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? நான் எப்ப உனக்கு புருஷன் ஆகுறதுனே தெரியல. நோ டென்ஷன். ராகினிக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. பார்த்தாச்சா? யார் மாப்பிள்ள? எந்த ஊரு? சூப்பர் மாப்பிள்ள. எப்பவுமே கூலா இருப்பாரு. நீ பார்த்தா சரியா தான் இருக்கும். சரி, யார் அந்த கூல் மாப்பிள்ள? குல்ஃபி ஐஸ். குல்ஃபி ஐஸ்லாம் இப்ப கிடைக்காது. அதெல்லாம் ராத்திரி தான் கிடைக்கும். நீ மாப்பிள்ள யாருன்னு சொல்லு. அத்தா, குல்ஃபி ஐஸ் வித்து வந்தா மாப்பிளையே. என்னாச்சு? என்ன விளையாடுறியா? ராத்திரி குல்ஃபி ஐஸ் விக்கிறவன் மாப்பிளையா? ஆமா. குல்ஃபி ஐஸ் வித்து வந்தா ராகினிக்கு மாப்பிள்ள, உங்களுக்கு மச்சான். டெய்லி காசு கொடுக்காம குல்ஃபி சாப்பிடலாம். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நக்கலா இருக்கா? அத்தா அத்தா அத்தா, டென்ஷன் ஆகாதீங்க. சொல்றது கேளுங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஐயோ, அதாவது மன ரீதியான வைத்தியம். அப்படினா முதல்ல நம்ம ராகினிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அதுக்கான ஏற்பாடு தான் இது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? போலீஸ்காரி கொலைகாரி ஆயிடுவா. அந்த குல்ஃபி ஐஸ்காரன் நெத்திலேயே சுடுவா. என்கவுண்டர் நிச்சயம். அத்தா, இது தப்பு மாதிரி இருக்கும், ஆனா தப்பில்ல. நமக்கு ரிசல்ட் தான் முக்கியம். என்ன நடக்கணுமோ அது நடக்கும். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. அநியாயமா ஒரு உயிர் போகுது. அத்தா, உங்க இணையாள் என்ன செஞ்சாலும் சரியாதான் செய்வா. என்ன நம்புங்க. இணையாள? அது யாரு? நான் தான். இணையாள்னா மனைவி, மனைவினா பொண்டாட்டி, பொண்டாட்டினா நான் தான். நான் என்ன செஞ்சாலும் அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கும். இத்தனை நாளா அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அது பெரிய தப்புன்னு தெரியுது. பயமா இருக்குடி. பயத்தை தூக்கி குப்பையில போடுங்க. என்ன, மாப்பிள்ளைய வர சொல்லலாமா? எதுக்கும் ராகினி துப்பாக்கில இருந்து புல்லட் எல்லாம் எடுத்துருவோம். இல்லனா நம்ம மொத்த குடும்பமும் ஜெயில தான் இருக்கும். இது சூப்பர், கெட்டிக்கார பையன். நீ மட்டும் டச் பண்ற. இது ஃப்ரெண்ட்லி டச். ஐ லவ் யூ அத்தா. சரி, குல்ஃபி ஐஸ்க்கு ஃபோன் பண்ணும். வரட்டா? ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு புரியுது. ராகினி சலங்க கட்டாமலே சாமி ஆட போறா. என்ன இந்த நேரம் பார்த்து கோலம் போட்டிருக்காங்க? நல்ல வாசமாவும் இருக்கணும், கிளீனாவும் இருக்கணும். சரியா? பாட்டி, பால் காய்ச்சி வச்சுட்டேன். அவங்க வந்ததும் டிகாஷன் கலந்து கொடுத்தா போதும். என்ன எல்லாரும் ஒரே பரபரப்பா இருக்கீங்க? ரூபி, அக்கா வந்துட்ட பாரு. அவளை கூட்டிட்டு போய் நல்லா ட்ரெஸ் பண்ணி சிமெண்ட் பூசுற மாதிரி இல்லாம அழகா மேக்கப் போட்டு கூட்டிட்டு போ. மேக்கப் விஷயம் தானே, அத நான் பாத்துக்கிறேன். ஏது என் மூஞ்சிக்கு ஃபேஷியல் பண்ணிய அந்த மாதிரியா? மூஞ்சியே வெந்து போச்சு. போங்க மாமா, இன்னும் அத ஞாபகம் வச்சிருக்கீங்க? அதை எப்படி மறக்க முடியும்? சரி, அதெல்லாம் விடுங்க. நீ போமா, நல்லா அழகா புடவை கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வா. ரெடி ஆகி எங்க போக போறோம்? நாம போகல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் இங்க வராங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் இப்படி பண்றீங்க? வர சொல்லியாச்சு. முடியாதுன்னா தாத்தா வருத்தப்படுவாரு. மாப்பிள்ளையே பாரு, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு. ஆனா அவரை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ஏன்னா கதிர் பார்த்த மாப்பிள்ள
கண்டிப்பா ஒருத்தாதான் இருப்பாரு. நானா? என்ன எதுக்கு இதுல கோர்த்து விடுற? பின்ன நான் பார்த்த மாப்பிள்ளைன்னா ஆண்டியே போன் போட்டு வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. திரும்ப திரும்ப ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன். இப்படியே அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் காசியை பார்த்து போக வேண்டியதான். ப்ளீஸ் டி, குடும்பத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். யார் சொன்னாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் வேணா? ஏண்டி வேணாங்கற? இப்படி வேணாம்னு சொல்லிட்டு தனிமரமாவே நிக்க போறியா? எத்தனை நாளைக்கு? நான் போய் சேர்ந்துட்டேனா? மா சொல்லு, நான் போய் சேர்ந்தா என்ன பண்ண போற? அப்பவும் இப்படிதான் நிக்க போறியா? அதுக்கப்புறம் யார் உங்களை பாத்துக்குவாங்க? நீ இப்படி கல்யாணம் வேணாம்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்க. ஊருக்குள்ள அவங்கவங்க என் மூஞ்சில காரி துப்பிட்டு இருக்காங்க. எப்படி காலம் பூரா நான் இப்படியே அவமானப்பட்டுட்டு நிக்கவா? அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ப்ளீஸ் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ராகி வந்து ரெடி ஆகு. தேவையில்லாம அம்மாவை கத்த வைக்காத. பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல, பார்க்கலன்னா விட மாட்டாங்க. அடம் பிடிக்காம பேசாம போ. இப்படி அடம் பிடிச்சவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால புருஷனை ஒரு செகண்ட் கூட விட்டு பிரிய மாட்டாங்க. நாம பார்க்காததான். போ போ. நீ வா வா போலாம். பேசாம வா போலாம். ஏப்பா, பொம்பளை பிள்ளைகளை கரை சேர்க்கறதே பெரும்பாடா இருக்கு உங்களுக்கு. நீ நின்னுகிட்டு இருக்க, உட்காரு. மாமா, அடுத்தது எங்க கல்யாணம் தானே? நர்மதா சொல்றத வச்சு பார்த்தா நல்ல மாப்பிள்ளையா இருப்பான் போல இருக்கே. எப்படி கெடுத்து விடலாம்? அழகா இருக்க. கல்யாண கலை வந்துருச்சு. நிஜம்தான், நீயே பாரு. அழகா இருக்கல்ல? ஓகேவா இருக்கல்ல? அந்த குல்ஃபி ஐஸ்காரனுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் ஓவரா தெரியல. ஷோ அத்தா, எதை செஞ்சாலும் ப்ராப்பரா செய்யணும். என்ன அப்படி செய்யணும்? ஐயோ, ப்ராப்பரானா தப்பாலாம் இல்ல. எப்படி சொல்றது? ஒழுங்கா செய்யணும், சரியா செய்யணும். இன்னும் சொல்ல போனா